ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இப்போ வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறனால மத்தியானம் யாருமே காய் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. காய் எப்படியா சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி வெண்டைக்காய் வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறேன். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். என் வீட்டு சமையல்ல இப்ப நம்ம ஊர் ஷாப்ல உங்களுக்கு தேவையான மசாலா பொடிகள் எல்லாமே கிடைக்கும். எங்க கிட்ட சாம்பார் பொடி, குழம்பு பொடி, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் 65, மட்டன் சுக்கா, கரம் மசாலா, ஃபிஷ் ஃப்ரை, மீன் குழம்பு பொடி, இடியாப்ப மாவு வகைகள், சிறுதானிய சத்து மாவு வகைகள் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்ல, பேறுகால குழம்பு பொடி, பூசு மஞ்சள், குழந்தைகளுக்கான குளியல் பொடி, தாளிப்பு வடகமும் இருக்கு. இப்ப புதுசா நாங்க ஹேர் ஆயிலும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். தேவையானவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல கால் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்க ஆர்டர் பண்ண 7 நாட்களுக்குள்ள உங்களுடைய பொருட்கள் உங்க வீடு தேடி வரும். தேங்க்யூ. இப்ப வெண்டைக்காய் வடை செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் 1 கப் கடலை பருப்பு ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். மசால் வடை செய்யறதுக்கு நம்ம கடலை பருப்பு, சோம்பு இதெல்லாம் வச்சு அரைப்போம் இல்லையா, அதே மாதிரி முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப கடலை பருப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1 பட்டை. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேன். மசால் வடைக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சிடலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கங்க. 50 கிராம் வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா அந்த தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன். இதை கட் பண்ணிக்கலாம். பொடுசா இருக்குமா ரொம்ப? அந்த வடை கூட சேர்த்து இது பண்ணுவோம்ல, அது தெரியாது நமக்கு. அந்த இது போட்டிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். பிள்ளைங்களுக்கு நம்ம இது வெண்டைக்காய் தான் சாப்பிட்றோம் அப்படிங்கிறதே தெரியாம சாப்பிட்ருவாங்க. பிள்ளைங்களை ஏமாத்த சொல்றீங்க? காய் சாப்பிடாத பிள்ளைங்களை அப்படிதான் ஏமாத்தணும். என் பிள்ளையெல்லாம் நான் அப்படிதான் ஏமாத்தணும். ஏன்னா இந்த வெயில் காலம் வந்தாலும் அவ ரொம்ப மோசம் பண்றா. மத்தியானம் சாப்பாடே சாப்பிட்றதே கிடையாது. எங்க சௌமிகா ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்குதான் ஜூஸா அடிச்சு கொடுக்குறேன். ஜூஸா அடிச்சு கொடுக்குறேன். அவளுக்கு ரொம்ப வேர்க்கவும் செய்யுமா, அதனால அவளால் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்குது அவளுக்கு உடம்புக்கு. அதனால ஏதாவது செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. பழம் எடுத்து நறுக்கி வச்சுட்டு கொடுத்துருவேன், அது சாப்பிட்ருவா. ஜூஸ் சாப்பிட்ருவா. ஒரு நாளைக்கு இது மோர் அடிச்சு கொடுத்துடுவேன். கம்மங்கூழ் ஒரு நாளைக்கு. இப்படிதான் ஓடிட்டு இருக்கு. என்ன செய்யறது? பொடுசா கட் பண்ண வெண்டைக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். இதோட நறுக்குன வெங்காயம், இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். மாவை இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அப்படியே நம்ம வடைக்கு எடுப்போம் இல்லையா, அது மாதிரி குட்டி குட்டி ரவுண்டா போட்டுக்கலாம். இதுதான் வடை ரவுண்டு. ஆமாம், இது மாதிரி வடை. நான் எண்ணெயை காய வச்சுட்டு வந்துடுறேன். இந்த வடையை அப்புறம் கூட தட்டிக்கலாம், எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கிற நேரத்துக்குள்ள. சரி, அப்போ வாங்க எண்ணெயை காய வைக்க போகலாம். வடச்சட்டியில எண்ணெயை காய வைக்க. ஆமா, வடச்சட்டியில எண்ணெயை காய வைக்க. எண்ணெயை காய வைக்க. உங்களை காய வைக்கல, வடை சுடுறதுக்கு ஆயில காய வைக்க. ஆயில காய வைக்க போறேன். ஆமா, எண்ணெயை காய வைக்க போறேன், எண்ணெயை காய வைக்க போறேன் அப்படின்ட்டு. எண்ணெய் ஆயில் சுட ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில ஹீட் பண்ணிக்கலாம். அது எண்ணெய் ஹீட் ஆனவுடனே அப்படியே போடுறதுக்கு கரெக்டா இருக்கும். குட்டி குட்டியா போட்டு வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, வடையை போட்டுடலாம்.
இது கொடுத்தீங்கன்னா அதில் வெண்டைக்காய் இருக்கிறதே வந்து பிள்ளைங்களுக்கு தெரியாது. பூமிக்காய் இல்லை, ஆனால் வந்து சாப்பிடும்போது ஓ உளுந்த ஆமா வடை அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து என்ன செய்வா, பருப்போட நினச்சிட்டு தான் வந்து என்ன செய்வா அப்படின்னா சாப்பிடுவா. சூப்பராக வெந்துடுச்சு பாருங்க. இப்போ இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா வடையும் சுட்டு எடுத்துக்கலாம். வடை சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். வெண்டைக்காய் இருக்குது, ஆனால் நல்லா அது எண்ணெயில் நல்லா காஞ்சிட்டு இருந்தனால நமக்கு வந்து அந்த வெண்டைக்காய் இருக்குது அப்படிங்கிறதே தெரியல. குழந்தைங்க அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் சாஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அப்படியே சாப்பிட்ருவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். அழகி எங்கள் வீட்டு ஹாலில் வரைஞ்சிருக்கிற படத்தை ரசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா பாருங்க. அழகி அந்த மரத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காற்று வருமானு பார்க்குறாளா? இவ்வளோ மரம் இருக்கு, இவ்வளோ இலை இருக்கு, அப்புறம் ஏன்டா வெயில் அடி அடிக்குதுன்னு பார்க்குறா அழகி. காற்றே வரல.